குறிப்பாக யுவதிகளை மையப்படுத்திய வாலிப பெண்களை இலக்கு வைத்து ஒரு சிந்தனா ரீதியான ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அதுதான் பெண்ணிலைவாதம். ஆண்களுக்கு எதிரான எல்லா வகையிலும் ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம். ஒரு ஆணுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அந்த எல்லா உரிமைகளும் ஒரு பெண் என்ற வகையிலே எங்களுக்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு கோஷம் இன்று மிக வேகமாக ஊடகமயப்படுத்தப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு குடும்ப வாழ்க்கையில் கூட ஒரு ஆணுக்கு இருக்கிற அதே தலைமைத்துவ அந்தஸ்து ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டும். எனவே நானும் தலைவிதான், நானும் முடிவெடுப்பவள் தான். இன்னைக்கு குடும்ப அழகுகள் சிதைந்து போவதற்கு, மிக வேகமாக திருமணங்கள் விவாகரத்தில் போய் முடிவதற்கு இந்த கணவனுக்கு கட்டுப்படாத பெண்ணிலைவாத சிந்தனை ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. எனவே தான் அல் குர்ஆன் சொல்லுகிறது, அல் ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, ஆண்கள் தான் பெண்களுடைய நிர்வாகிகள். சாலிகான பெண்மணி யார் என்றால் அந்த குடும்பத்திற்கு ஆண் தான், கணவன் தான் தலைவன், நிர்வாகி என்பதை ஒத்துக்கொண்டு எந்த பெண்மணி கட்டுப்பட்டு வாழ்கிறாளோ அவள் தான் சாலிகான பெண் என்றால் குர்ஆன் சொல்கிறது. அந்த ஆணுடைய தலைமைத்துவத்தை குடும்ப வாழ்க்கையில் எந்த பெண் உடைத்தெறிகிறாரோ பெண்ணிலைவாதம் என்ற கோஷத்தினால் அங்கு அந்த யுவதிகள் பெண்கள் வழி தவற ஆரம்பிக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனையோ மகளிர் அமைப்புகள், எத்தனையோ பெண் சங்கங்கள் இன்னைக்கு உலகத்துல புதிதாக 2019ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு சவுத் கொரியால ஒரு பெண்கள் அமைப்பு உருவானது, ஃபோபி மூவ்மெண்ட் என்ற பெயர்ல. ஃபோபி மூவ்மெண்ட் அவங்களுடைய கொள்கை என்ன? நோ மேரேஜ், திருமணம் வேண்டாம், டேட்டிங் வேண்டாம், செக்ஸ் தாம்பத்திய வாழ்க்கை வேண்டாம், நோ சைல்ட், பிள்ளை பெற மாட்டோம். அந்த அமைப்பு இன்று அமெரிக்காவிலே ஒரு பெரிய கோஷத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கிறாரா இல்லையா? அவர் ஒரு அறிக்கை விட்டார், அமெரிக்காவுடைய கருக்கலைப்பு அதிகரித்து வருகிறது, நான் வெற்றி பெற்றால் அந்த கருக்கலைப்பு தடை சட்டத்தை நான் கொண்டு வருவேன். இப்ப அமெரிக்காவில் இயங்கக்கூடிய இந்த ஃபோபி மூவ்மெண்ட் பெண்கள் அமைப்பு கோஷம் எழுப்புகிறார்கள், டொனால்ட் ட்ரம்புக்கு யாரெல்லாம் வாக்களிக்கிறார்களோ அந்த ஆண்களை நாங்கள் திருமணம் செய்ய மாட்டோம், அவர்களோடு டேட்டிங் போக மாட்டோம், அவர்களோடு தாம்பத்திய உறவு வைக்க மாட்டோம், நாங்கள் பிள்ளை பெற்றுக் கொள்ள மாட்டோம். ஏனென்றால் கருக்கலைப்பு எங்கள் உரிமை, கருக்கலைப்பு எங்கள் உரிமை. இது போன்று ஏராளமான தவறான குடும்பம் என்ற அந்த அற்புதமான இஸ்லாம் தந்த அந்த அமைப்பை சிதறடிக்கக்கூடிய இப்லீஸுக்கு எந்த குடும்பம் சிதைந்து போனால் மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அந்த குடும்ப கட்டமைப்பை சிதைக்கின்ற அத்தனை நடவடிக்கைகளும் இன்று இளைஞர் யுவதிகளுக்கு மத்தியிலே வேகமாக பரப்பப்பட்டு வருகின்ற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.